ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் வித் நார்த் குக்கிங். இன்றைக்கி சூப்பராக ஹெல்த்தியாக ஃப்ளக்ஸ் சீடை வச்சு ஒரு கருவேப்பிலை பொடி செய்யலாம் வாங்க. ஃப்ளக்ஸ் சீடு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கின்னு நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த கருவேப்பிலை அப்படியே கொஞ்சம் முறுமுறுன்னு வர வரையிலும் நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி வந்ததும் அதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 10லேருந்து 20 காஞ்ச மிளகாவை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. இந்த பொடி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி பொடி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ஃப்ளக்ஸீடை வச்சு கருவேப்பிலை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பொடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன்னு கடலைப்பருப்பு, ஒரு 5 ஸ்பூன் கருப்பு உளுந்து இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 200 கிராம் ஃப்ளக்ஸீடு, இந்த ஃப்ளக்ஸீடையும் போட்டு நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எப்பயுமே ஃப்ளக்ஸீடு நம்ம வறுக்கும் போது நம்ம கடுகு வறுத்தா ஒரு மாதிரி வெடிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இந்த ஃப்ளக்ஸீடு அப்படியே கடுகு மாதிரி பொரியுங்க. அந்த மாதிரி பொரியும் போது நல்லா இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஒரு தட்டு கொட்டி நல்லா இதை ஆற வச்சுக்கலாங்க. அந்த ஹீட்டான கடாயிலே ஃப்ளக்ஸீடு பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற விடுங்க. ஃப்ளக்ஸீடு பொடிக்கு தேவையான உப்பு அந்த ஹீட்டான கடாயிலே கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் சேர்த்து நல்ல ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை கருவேப்பிலையை பாதி தாங்க சேர்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் மீதி இருக்கிற கருவேப்பிலையும் அதிலேயே சேர்த்து இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை ரொம்ப நல்லது, அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லதுங்க. இது இட்லி, தோசை, சாதத்தோடு எல்லாத்தோடும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நான்லாம் சப்பாத்தியோட கூட சாப்பிட்டுருக்கேங்க, சப்பாத்தியோட கூட சாப்பிடுவோங்க, நல்லாயிருக்குங்க இது. இப்போது ஃப்ளக்ஸீடு பொடியாக அரைக்கும் போது அதில் கருவேப்பிலை, மிளகாய் எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் ஃப்ளக்ஸீடு மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இதையும் அதோடு கொட்டி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நம்ம மிக்சியில் அரைச்சதுனால. இதையும் நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னுலாம் எந்த அவசியமும் கிடையாது, நம்ம வெளியே வைக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. ரொம்ப ஹெல்த்தியானதுங்க இது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், டப்பாவில் போட்டு நான் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எனக்கு இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் வருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.